ஹே பட்ஜெட்ல இதுதான்டா பெஸ்ட் அப்படின்னு டெக்னோல இருந்து லேட்டஸ்டா டெக்னோ ஸ்பார்க் 30C லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆப்பிள் சாம்சங் செய்த அதே சம்பவத்தை இவங்களும் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு போட்டியா தான் நாங்களும் களத்துல இருக்கிறோம் அப்படின்னு ஒன்னு பண்ணிருக்காங்க. அது என்ன பாக்ஸை ஓபன் பண்ணி டீடைல்டா பாத்துருவோமா? பாக்ஸோட முன்னாடி பார்த்தா டிரான்ஸ்ஃபார்மரோட லோகோ கொடுத்திருக்காங்க. மேலேயுமே டெக்னோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்லா கலர்ஃபுல்லா ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க. பின்னாடியுமே கலர்ஃபுல்லா இருக்கு. பின்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சைடுல டால்பி அட்மாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. முன்னாடி 8GB RAM அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்பயும் போல 4GB விர்ச்சுவல் RAM தான். பாக்ஸ்குள்ளன்னு பார்த்தா டெக்னோ ஸ்பார்க் 30C யோட மொபைல் இருக்கு. அதுக்கான சில பேப்பர் ஒர்க், சிம் எஜெக்டர் பின், சார்ஜிங் கேபிள், ஆனா இங்க அடாப்டர் இல்ல. சாம்சங் ஆப்பிளுக்கு போட்டியா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த விஷயம் தான். பாக்ஸ்குள்ள டெக்னோவும் அடாப்டர் கொடுக்கல. இது போக ஒரு டிபியூ கேஸ், முன்னாடி இருந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லோகோவோட அதே மாதிரியான ஒரு ஸ்கின். இப்போ மொபைலை பத்தி பார்த்தா மொபைலோட டிசைனை டக்குன்னு பார்த்த உடனே தலையில எண்ணெயை தேய்ச்சிட்டு இப்படியே தடவிட்டம் போல அந்த மாதிரி தான் ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. வெள்ளை கலர்ல அங்கங்க அப்படியே லைட்டா ஒரு ஆயில் மாதிரி ஒரு டிசைன் தெரியுது. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. கையில தொட்டாலுமே மேட் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்காங்க. கீழே டெக்னோ ஸ்பார்க் அப்படின்னு அவங்களோட பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மேல கேமராஸ் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் டிசைன்குள்ள கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல ஒரு ஓவல் ஷேப் கொடுத்து அதுக்குள்ள கேமராஸ் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. அது போக எட்ஜஸ் எல்லாமே ஃபிளாட்டா கொடுத்திருக்காங்க. பாக்ஸி டைப் டிசைன்ல தான் வருது. வெயிட்னு பார்த்தா 189 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 7.82 mm கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே 6.67 இன்ச்ல IPS LCD டிஸ்ப்ளே, HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பொதுவா பட்ஜெட் செக்மெண்ட்ல வரும்போது எல்லாரும் HD+ டிஸ்ப்ளே தான் கொடுக்கறாங்க. ஆனா லாஸ்ட் டைம் என்ட்ரி லெவல் செக்மெண்ட்ல 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்க. பட் அதுல நிறைய இடங்கள்ல அந்த 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. பட் இதுல ஓரளவு பெட்டரா இருக்குது. 60, 90, 120 அப்படிங்கிற மாதிரி மூணு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. 120 வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்குது. இருந்தாலுமே Full HD+ ஓட கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் மாஸா இருந்திருக்கும். அதோட டச் சாம்பிளிங் ரேட் 240 Hz கொடுத்திருக்காங்க. டச் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. கலர்ஸ், வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தா இங்க 90% அச்சீவ் பண்ணிருக்காங்க. சின் வந்து கொஞ்சம் பெருசா இருக்குது. பிரைட்னஸ்லாம் இன்டோர்ல ஒரு லோ போதுமானதா இருந்தாலும் சன்லைட்லலாம் ஒரு லோ மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க இருக்கிறது என்னமோ 480 nits தான் பீக் பிரைட்னஸா இருக்குது. மொபைலோட கேமராக்கு வந்தா ஒரு கேமரா தான் இருக்கு. ரெண்டாவது ஒரு டம்மி சர்க்கிள். Sony IMX482 அப்படின்னு ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா கொடுத்திருக்காங்க. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தா பார்க்கிறதுக்கு ஓரளவு நல்லா இருக்குது. அந்த ஸ்கின் டோன் எல்லாமே நல்லா எடுத்து தருது. அதுவுமே இங்க ஸ்டாண்டர்ட், பிரைட்டர் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட்ல பார்த்தா நல்லா பிரைட்டரா தெரியுது. ஸ்கின் டோன்லாம் நேச்சுரலா இருக்குது. அதே இது பிரைட்டர்ல போனோம் அப்படின்னா ஓவர் சேச்சுரேட்டடா இருக்குது. கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா பூஸ்ட் பண்ணி கொடுத்துருது. பார்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல. மற்றபடி ஷார்ப்னஸ், டீடைல் இதெல்லாம் ஓரளவு போதுமானதா இருக்கு. க்ளோஸ் அப்ல எடுக்கும்போது எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பரவாயில்லாம இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஓரளவு இன்டோர்ல டீசென்டான லைட்டிங்ல எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாய்ஸ் ஆட் ஆகி முழுமுழுன்னு தான் போட்டோஸ் எல்லாம் தெரியுது. சோ இந்த செக்மெண்ட்ல நம்ம லோ லைட் போட்டோஸ்லாம் பெட்டரா எதிர்பார்க்க முடியாது. அப் டு 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாலுமே இருக்கிற போட்டோவை அப்படியே கிராப் பண்ணி தான் காமிக்கிறாங்களே தவிர பெரிய அளவுல அது ஜூம் ஆன மாதிரிலாம் தெரியல. அப்படியே செல்ஃபி கேமராக்கு வந்தா 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுத்தீங்கன்னா ஓரளவு பார்க்குற மாதிரி இருக்கு. இன்டோர்லலாம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப புவரா தான் இருக்கு. மற்றபடி வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 2K 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியும். அது போக ரியர்ல 1080 60 fps கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல எடுக்கும்போது ஓரளவு வீடியோஸ் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இங்க MediaTek Dimensity 6300 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் தான் எக்கச்சக்கமான மொபைல்ஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபாயில இருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் நிறைய மொபைல்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க. பட் இது பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்துட்டதுனால பெருசா பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு 6nm ப்ராசஸர். இதுல வந்து நீங்க ஃப்ரீ ஃபயர் இதெல்லாம் ஓரளவு ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்ப ஹெவியா ப்ளே பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெட்டரா எதிர்பார்க்காதீங்க. BGMI இதெல்லாம் அந்த அளவுக்கு இது பெட்டரா ஹேண்டில் பண்ணாது. மற்றபடி இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 4,45,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ணப்ப கிட்டத்தட்ட 4,13,000 வந்தது. LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நல்ல வேளை அந்த EMMC இதெல்லாம் கொடுத்து தொலைக்கல. சோ அதை கம்பேர் பண்ணும்போது இது ஓரளவு பெட்டரா தான் இருக்குது. மற்றபடி நீங்க மல்டி டாஸ்கிங் பண்றீங்க, இல்ல நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க, வாட்ஸ்அப் கால் பேசுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் இந்த பெர்ஃபார்மன்ஸ் போதுமானதா இருக்குது. சாஃப்ட்வேர்னு வந்தா இங்க அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 கொடுத்திருக்காங்க. iOS 14.5 மேல கொடுத்திருக்காங்க. அதுபோக இங்க ப்ளூடூத் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு மினிமலான ப்ளூடூத் தான் கொடுத்திருக்காங்க. அந்த Snapchat இருக்குது, Facebook இருக்குது, அப்புறம் ஒன்னு ரெண்டு டெக்னோ ஆப்ஸ் இருக்குது. Infinixல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான குட்டி கேம்ஸே நிறைய கொடுத்து வைப்பாங்க. பட் அந்த மாதிரிலாம் இல்லாம ஓரளவு ஒரு மினிமமான ப்ளூடூத் இருக்கிறது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி நம்ம ஷார்ட் டைமா யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆட்ஸ் இந்த மாதிரி தொல்லை இல்ல. ஒருவேளை ஃபியூச்சர்ல வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி எத்தனை அப்டேட் கொடுப்பாங்க அப்படிங்கறத டெக்னோ வந்து அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. இது போக செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டாவது கொடுக்குறாங்களா அப்படிங்கறதும் தெரியல. ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா நம்மளுடைய ட்விட்டர்ல அப்டேட் பண்ற தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது போக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம இன்ஃபினிக்ஸ் மொபைல்லேயே சொல்லியிருந்த மாதிரி அந்த
ஆஸ்க் ஏஐ வால்பேப்பர் இதெல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. அது போக பொதுவாக 25,000 ரூபாய் 30,000 ரூபாய் மொபைலில் கூட இந்தியாவில் நிறைய மொபைல்ஸில் NFC வந்து கவர் பண்ணுறது கிடையாது. பட் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒருவேளை நீங்கள் NFC அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா. மற்றபடி டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்ட் வந்து கொஞ்சம் லவுடாக இருக்கு. இந்த செக்மெண்ட்க்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் IP54 இருக்கு. இதில் IR பிளாஸ்டரும் கவர் பண்ணியிருக்காங்க. எங்கடா IR பிளாஸ்டரை காணுமே அப்படின்னு டாப்ல தேடி பார்த்தா அப்புறம் தான் தெரியுது நான் டம்மின்னு ஒரு சர்க்கிள் சொன்னேன் இல்லையா, இந்த கேமராக்குள்ள தான் IR பிளாஸ்டரை வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இன்னொரு டெக்னோ மொபைல்லே அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி தான் இந்த இதுலயும் பண்ணி வச்சிருக்காங்க. சிம் ஸ்லாட் வந்து லெஃப்ட் சைடுல இருக்குது. அதை ஓபன் பண்ணா பொதுவா டெக்னோ மொபைல் அப்படினாலே டெடிகேட்டட் ஸ்லாட் தான் கொடுப்பாங்க. பட் இதுல என்னமோ ஹைபிரிட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் ஒரு SD கார்டு இல்லனா 2 சிம் அந்த மாதிரி தான் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இது ஒரு 5G ரெடி மொபைல். இதோட பேட்டரி வழக்கம் போல 5000 mAh கொடுத்துருக்காங்க. 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கொடுக்கல. அடே நீங்களாம் ஆப்பிளாடா அப்படின்னு கேட்க தான் தோணுது. டிசைன் மட்டும் ஆப்பிள் மாதிரி கொடுத்தா பரவாயில்ல, பாக்ஸ்குள்ளேயும் அடாப்டரும் கொடுக்காம நாங்கள் ஆப்பிள் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். மற்றபடி பேட்டரியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்மா யூஸ் பண்ண வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. கடைசியாக அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இதில் 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4+64 4+128. 4+64ஓட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இனிஷியல் செல்லிங் ஆஃபர் இதெல்லாம் சேர்த்து 9,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 9,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒர்த்தா இருந்து இந்த செக்மெண்ட்ல ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டா தாராளமாக செக் பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.